ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரன் அருளை போற்றி. சிம்மராசி நேயர்களுக்கு வணக்கம். சிம்மராசி காலப்புருஷ சக்கரத்தின் 5ஆம் இடம், பஞ்சமஸ்தானம், அதிர்ஷ்டஸ்தானம், ஆத்மகாரன் சூரியனின் மூலத்திரிவோண ஆட்சி வீடு. மகம், பூரம், உத்திரம் 1ஆம் பாதம் அடங்கிய ராசி மண்டலம் நல்லா இருக்குங்க. தை மாதம் சிம்மராசிக்கு நல்லா இருக்குது. நான் கடந்த வாரம் தான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். சில பலன்களை, முக்கியமான பலன்கள்லாம் சொல்லியிருந்தேன். இப்போ உங்கள் ராசிநாதன் ஒரு நல்ல நிலைமைக்கு வராரு. பிரதியுதி யோகம்னு ஒரு யோகம் ஒரு ராசிக்கு அமையுது. ஜனவரி 16ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 21 வரைக்கும். இந்த யோகத்தினுடைய மைய கருத்து என்னென்னா, முக்கிய காரணம் கிரக சேர்க்கை தான். யோகம்னாலே கிரகங்களுடைய சேர்க்கை, கூட்டு, பார்வை. அதாவது கிரகங்கள் மற்ற கிரகங்களோட ஏற்படுத்துகிற சம்பந்தம், அதுதான் யோகம். ரிலேஷன்ஷிப்பு தான் யோகம். சரியா? இப்போ சூரியன் ராசிக்கு 6ஆம் இடத்துல மகரத்தில் குரு பார்வையில் இருக்கிறாரு. சிவராஜ் யோகத்தில் இருக்கிறாரு. இந்த காலகட்டத்தில் செவ்வாய் பார்க்குறாரு. சரியா நேரில் செவ்வாய் 12ஆம் இடத்துல இருந்தாலுமே வக்கர செவ்வாயாக பார்க்குறாரு. சந்திரனோடு சேர்ந்து பார்க்குறாரு. இன்றைக்கி ஆயிலி நட்சத்திரம் சந்திரமங்கல யோகத்தில் சூரியனை பர்ஃபெக்டாக பார்க்குறாரு. 16/1/2025 21/1/2025 வரைக்கும் இந்த பிரதியுதி யோகம் உங்கள் ராசிக்கு செயல்படுது. ராசிக்கு 1ஆம் இடத்துலையும் ராசிக்கு 6, 12ஆம் இடங்களும் செயல்படுது. சந்திரன் நாளைக்கு உங்கள் ராசிக்கு வந்துடுவார். மக நட்சத்திரத்துக்கு வந்துடுவார். நல்ல அமைப்பு தான். சந்திரன் ராசியில் இருக்கும்போது கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் இருப்பீங்க. அதை தவிர்த்துருங்க. மற்றபடி நல்லபடியாக இருக்கும். சந்திரன் ஒளிச்சந்திரனாக தான் இருக்கிறாரு. அவர் துலாம் ராசிக்கு போகிற வரைக்கும் ஒளிச்சந்திரனாக தான் இருப்பார். சரியா? இன்னும் ஒரு 8 நாட்களுக்கு சந்திரன் ஒளிப்பவரில் தான் இருப்பார். ஜனவரி 24 வரைக்கும் அவர் ஒளிச்சந்திரனாக தான் இருப்பார். ரைட் நேயர்களே, சந்திரனும் உங்கள் ராசியில் இருந்துக்கிட்டு சனி பகவானை பார்க்குறாரு. 7ஆம் இடத்துல கண்டக சனியில் இருக்கிற சனி பகவானை பார்க்குறாரு. இது ஒரு வகைக்கு நல்லதான். ஒரு ஒளி பொருந்திய சந்திரன் 7ஆம் இடத்துல சனியை பார்க்குறதுனால ஒரு இணக்கம் இருக்கும். எல்லாருக்கிட்டையும் இணக்கமாக போவீங்க. அடுத்த 2 காலகட்டத்தில் குடும்பத்தில் இணக்கம் இருக்கும். கணவன் மன உறவு நல்லா இருக்கும். கூட்டுத்தொழில் பங்கு சந்தை நல்லா இருக்கும். ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. சொந்த பந்தத்தோட அனுசரணை இருக்கும். வேண்டியதை விரும்பியதை வாங்கி மகிழ்வீங்க. நண்பர்களால் ஒரு ஏற்றம் இருக்கும். நிறைய நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. அதுபோக சூரியனும் செவ்வாயும் உங்கள் ராசிக்கு 4, 9 குடைவன். யார்? சூரிய பகவான். செவ்வாய் பகவான் 4, 9 குடைவன். சுகஸ்தானாபதி, பாக்கியஸ்தானாபதி. அவர் ராசிநாதனை பார்க்குறது நல்ல அமைப்பு தான். செவ்வாய் ஒரு மனிதனுக்கு வீரம், தைரியம், ஆற்றல் நிறைய சொல்லலாம். சரியா? ஒரு மனிதன் ஆணோ பெண்ணோ ஒரு எனர்ஜெட்டிக்கோடு இருக்கிறாங்க, ஒரு ஆற்றலோடு இருக்கிறாங்கன்னா அது செவ்வாய் தான். காலையில் நம்ம தூங்குகிறோம். தூங்கி எழும்போது அந்த தூக்கத்தை எழுப்புறதுக்கு செவ்வாய் தான். தூக்கத்தை கொடுக்கறதுக்கு கேது. தூக்கத்திலேருந்து நம்மளை எழுப்பி விடுறதுக்கு செவ்வாய் தான். செவ்வாய் தான் அந்த விழிப்புணர்வை கொடுக்குறவர். சரியா? அந்த விளக்கில் தீபத்தை மாதிரி, விளக்கத்தில் தீபம் எரியுது பார்த்தீங்களா? அந்த தீப சுடர் வருது பார்த்தீங்களா? அது ஒரு ஃபயர், ஒரு ஸ்பார்க் உண்டாகிறது காரணம் செவ்வாய் தான். அந்த செவ்வாய் இப்போ உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடத்தை நோக்கி போக போகிறாரு. ஜனவரி 21 11ஆம் இடத்தை நோக்கி போக போகிறாரு. புனர்பூச நட்சத்திரத்தில் ஏறிட்டார் அவர். சரியா? நல்ல அமைப்பு தான். ஓகே, இப்போ அந்த சூரியனும் செவ்வாயும் சமசத்துவமாக பார்த்துக்கிறாங்க. 180 டிகிரியில் பார்க்குறாங்க. பிரதியுதி யோகம் சிறப்பாக செயல்படுது. சூரியன் ஆத்மகாரகன், ஒரு உயிரை கொடுக்குறவன், தன்னம்பிக்கைக்காரகன், வைராக்கியக்காரகன், ஆளுமையை கொடுக்குறவர், அதிகாரத்தை கொடுக்குறவர், தலைமை பொறுப்பை கொடுக்குறவர். அவர் 6ஆம் இடத்துல இருந்து ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாயை பார்க்குறாரு. சூரியன் செவ்வாய் ஓரளவு நல்ல நிலைமையில தான் பார்த்துக்கிறாங்க. சூரியன் செவ்வாய் பார்க்குறது சில நேரங்களில் கெடுபலன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ரெண்டுமே நெருப்பு கிரகங்கள். நெருப்பு கிரகங்கள் ஒன்று நீர் ராசியில் இருக்குது, ஒன்று நிலராசியில் இருக்குது. சூரியன் இப்போ மகரம் நிலராசியில் இருக்கிறாரு. பரவாயில்ல, இயல்பு நிலையில் தான் இருப்பார். ஒரு நெருப்பு ஒரு நிலத்தில் இருந்துச்சுன்னா கட்டுப்பட்டு தான் இருக்கும். நெருப்பு நெருப்போடு சேரும்போது தான் பற்றிக்கிட்டு எரியும். இப்போ சூரியன் மகரத்தில் இருக்கிறாரு. ஒரு கண்ட்ரோலான அமைப்பில் தான் இருப்பார். அதுபோக குரு பார்வையிலையும் இருக்கிறாரு. இயல்பு நிலையில் தான் இருக்கிறாரு. 6ஆம் இடத்துல சூரியன் இருக்குது. கோச்சாரத்தில் நல்லதான். 12ஆம் இடத்துல இருக்க செவ்வாய் ஒரு நெருப்பு கிரகம். கடகம் என்ற நீர்ராசியில் இருக்கிறதுனால இயல்பு நிலையிலேருந்து கொஞ்சம் பின்வாங்கி தான் இருக்கும். ஏன்னா ஒரு நெருப்பு கிரகம் கடகராசியில் நீசமாகும். செவ்வாய் நீசம் ஆகியிருக்கிறாரு. இயல்பு நிலை இழந்திருக்கிறாரு. இருந்த போதிலும் வக்கரம் அடைஞ்சிட்டாரு. சூரியனால் வக்கரம் அடைஞ்சு சமஸ்தமாக பார்க்குறாரு. வக்கரம் ஒரு கிரகம் நீச வக்கரம் அடைஞ்சிச்சுன்னா உச்ச பலனை கொடுக்கும். ஸோ இப்போ அது ராசிநாதனை சம்மந்தப்படுறதுனால உங்களுக்கு உங்கள் ராசிக்கு செவ்வாயோடைய உச்சபட்ச பலன்கள் அப்படியே கிடைக்கும். ஜனவரி 16 ஜனவரி 21 வரைக்கும் அந்த பிரதியுதி யோகத்தின் மூலமாக அம்மா அப்பா உறவு நல்லபடியாக இருக்கும். தாப்பன் தாய் இவங்க ரெண்டுத்துக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருக்கும். தாய்கிட்ட நல்லா பழகுவீங்க. தாயோட அனுசரணை இருக்கும். தாயாதிகள் நல்லபடியாக வச்சுக்கிடுவாங்க. தாய்வழி உறவுமுறைகளில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். வண்டி வாகனம் சம்மந்தப்பட்டவர்கள் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. விவசாயம் பண்ணுறவங்களுக்கு நல்லா இருக்கும். தோட்டப்பயிர், விவசாயம், பூமி சம்மந்தப்பட்ட வேலைகள், இடம், மனை, வீடு இது சம்மந்தப்பட்ட காரியத்தில் ஈடுபடுறவங்களுக்கெல்லாம் நல்லா இருக்கும்.
நீங்கள் வந்து பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட விஷயத்துல நல்லாயிருக்கும். சூரியன் ஒரு பிதிர்காரகன், தாப்பன் வழி சொத்தை குறிக்கிறவர். சந்திரன் தாய் வழி சொத்தை குறிக்கிறவர், மாதுர்காரகன். அவர் வந்து இப்போ ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால தகப்பன் தாய் வழி உறவு முறைகளும் உள்ள சொத்துக்களும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. நிறைய பேருக்கு வந்து இந்த பிதிர் சொத்துக்கள் கிடைக்கிறதுல சில பிரச்சனைகள் இருக்கும். வம்பு வழக்கு கேஸ் இப்படின்னு பிரச்சனைகள் இருப்பாங்க. எங்கள்கிட்ட ஜாதகம் பார்க்குறவங்களும் கேட்பாங்க, எங்கள் அப்பா வீட்டு சொத்து கிடைக்குமா சார், அம்மா வீட்டு சொத்து கிடைக்குமா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு வந்து 2-3 பரிகாரத்தை இந்த வீடியோவில் ஒரு செய்தியாக சொல்கிறேன், அதை மட்டும் செய்யுங்க. என்ன செய்யுங்கன்னா, இந்த வீடியோ பதிவில் இதை வந்து ஒரு ஸ்பெஷலாக சொல்கிறேன், தயவுசெய்து பொறுமையாக கேளுங்க. எல்லா தகவலும் நல்ல தகவல் தான். சிம்மராசிக்கு வந்து இந்த காலகட்டத்தில் இந்த தகவலாம் பிரயோஜனமாக இருக்கும். நேரங்காலம் சரியாக வரும்போது நம்ம சில காரியங்களை பண்ணோம்னா நமக்கு சக்ஸஸாக முடியும். இப்போ சிம்மராசியில் இந்த சொத்து பத்து பிரச்சனைகள் இருக்கிறவங்க, இடத்த விற்க முடியாதவங்க, இல்லைனா இடம் இருக்குது அதை அடைய முடியாதவங்க, அதில் வம்பு வழக்கு தகராறு இப்படி ஏதோ பிரச்சனை இருக்கிறவங்களாம் இந்த காலகட்டத்தில் சில வழிபாடுகளை செஞ்சிங்கன்னா சக்ஸஸாக முடியும். என்ன சார் வழிபாடு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் கிடையாது, எல்லாம் சிறுசு தான். போது ஜோடத்தில் என்றைக்குமே நான் வந்து எளிய வழிபாடு தான் சொல்லுவேன், எளிய பரிகாரம் தான். நீங்கள் அங்கே போங்க, திருப்பதி போங்க, ராமேஸ்வரம் போங்கலாம் சொல்ல மாட்டேன். சில நேரம் சில கோயில்களுக்கு போங்க, அது கொஞ்சம் தூரமாக இருக்கும். ஏன்னா ஒரு ஊரில் தானே ஒரு கோயில் இருக்கும். எல்லாமே நம்ம வீட்டு பக்கத்தில் அமைய போகிறது கிடையாது. கொஞ்சம் நடந்து போய் இல்லைன்னா பஸ்ஸில் போயிட்டு வர்ற மாதிரி தான் சொல்லுவேன் நான். உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் பேசுவேன். பியாண்ட் த ஒரு பட்ஜெட் சொல்ல மாட்டேன். சரியா? என்றைக்குமே வந்து ஜோதிடமும் வந்து எளிமையாக இருக்கணும், எக்கனாமிக்கலாக இருக்கணும். எக்கனாமிக்கல் என்ற வார்த்தை வந்து மனித வாழ்க்கைக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். மனிதனுக்கு வந்து எக்கனாமிக் அப்படிங்கிறது வந்து முக்கியமான வார்த்தை. பொருளாதாரம் எதுலேயுமே எக்கனாமிக்காக இருக்கணும். ஓகே, அது ஒரு கமர்ஷியல் மைண்டு. இருந்தாலும் நான் சொல்கிற வழிபாடு பரிகாரமும் உங்களுக்கு கட்டுக்குள்ளே தான் இருக்கும். ரைட் சார், என்ன சார் அப்படி சொத்து பத்து விஷயம், வீடு மனை இதெல்லாம் நல்லா அமையணும், இதுக்கு வந்து என்ன செய்யணும்னா ஒன்றும் செய்ய வேண்டாம்னு எதுக்கு வீடியோ, அதாவது பெருசாக ஒன்றும் செய்ய வேண்டாம். செம்பருத்தி பூக்கள் மட்டும் எடுத்துக்கோங்க. ஒரு 10 பூக்களை வந்து மஞ்சள் நூலில், வெள்ளை கலர் நூலில் மஞ்சளை தடவி அதில் 10 பூக்கள் கட்டிடுங்க. 10 11 ஒத்தப்படை. சில பேர் ஒத்தப்படையில் கட்டுவாங்க, அதெல்லாம் உங்கள் சாய்ஸ் தான். எனக்கு அதில் நம்பிக்கை கிடையாது. ஒத்தப்படை ரெட்டப்படையெல்லாம் நம்பிக்கை கிடையாது, எல்லாம் ஒரே படை தான். அதை கட்டிக்கிட்டு அந்த பூவை, செம்பருத்தி பூவை மாலையாக தொடுத்து அம்மனுக்கு போடுங்க. ஊரில் மாரியம்மன் கோயில் இருக்கும், அங்கே போடுங்க. கிராமத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் வசதியாக இருக்கும், அம்மன் கோயிலுக்கு போடலாம், இல்லைன்னா அம்மனுக்கு கொடுக்கலாம். சார் அம்மன் கோயில் இல்லை அப்படின்னா வீட்டில் தேவி கருமாரியம்மன், சமயபுரத்து மாரியம்மன் இருந்தால் போடுங்க. வெள்ளி செவ்வாய்க்கு இரவு போடுங்க. சரியா? செவ்வாய்க்கிழமை இரவு 8 to 9 போடுங்க. வெள்ளிக்கிழமை இரவு 8 to 9 போடுங்க. பூஜையில் போட்டு அம்மனோட நாமத்தை சொல்லுங்கள். சரியா? அம்மனுடைய நாமத்தை சொல்கிறது வந்து ரொம்ப நல்லது. அம்மனுடைய நாமம் நிறைய இருக்குது. சரியா நேர்களே? தேவிஸ்ரீ கருமாரியம்மனை போட்டி, சந்தன மாரியம்மனை போட்டி, முத்து மாரியம்மனை போட்டி, இருக்கங்குடி மாரியம்மனை போட்டி, வாழவந்த மாரியம்மனை போட்டி, சமயபுரத்து மாரியம்மனை போட்டி, விழுந்தம்மனை போட்டி, வண்டியூர்த்தப்பகுளத்து மாரியம்மனை போட்டி, பச்சைமடத்து மாரியம்மனை போட்டி, செல்லத்தம்மனை போட்டி, கண்ணுடைய கண்ணத்தால் அன்னையை போட்டி, உஜ்ஜினி மகாலையை போட்டி, கல்கத்தா காளையை போட்டி, நாகாலயம்மனை போட்டி, வண்டி மகாலையை போட்டி, வீரபத்திர காளியம்மனை போட்டி, காளி கருப்பாம்பாளை போட்டி, மடப்புறத்து காளி அன்னையை போட்டி, சிவதுர்க்கையை போட்டி, விஷ்ணு துர்க்கையை போட்டி, கனகதுர்க்கையை போட்டி, துர்கா பரமரிசி தாயை போட்டி, கிரியாசக்தியை போட்டி, இச்சா சக்தியை போட்டி, ஞானசக்தியை போட்டி, தாய்மங்கலத்து மாரியம்மனை, மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி அன்னையே, சித்தபீடமே, இப்படி நிறைய சொல்லலாம். ஏன்னா சக்தி பீடம் வந்து 1008 இருக்குது இந்தியா முழுக்க. அது நீங்கள் எந்த சக்தியும் எந்த தெய்வத்தையும் நீங்கள் கும்பிடலாம். அதுபோக நீங்கள் வந்து அம்மன் கோயிலுக்கு எந்தெந்த கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தீங்களோ அந்த அம்மனெல்லாம் நினச்சி கும்பிடலாம். அது மனசில் நீங்கள் வச்சுக்கணும். அதை மனசில் வச்சுக்கிறதுக்கே ஒரு அருள் வேணும். சில பேர் கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க, அந்த அம்மனை மறந்துடுவாங்க, இந்த தெய்வத்தை மறந்துடுவாங்க. இந்த வீடியோ வாயிலாக சிம்மராசினர்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த கோயிலுக்கெல்லாம் போகிறீங்களோ, சிவன் ஆலயமோ, பெருமாள் ஆலயமோ, முருகன் ஆலயமோ, அம்மன் வழிபாடோ, 4 வழிபாடு இருக்குது. சிவ வழிபாடு, சக்தி வழிபாடு, கௌமார வழிபாடு, வைஷ்ணவ வழிபாடு. அந்த காலத்தில் இப்படிலாம் கும்பிட்டுருக்காங்க. கௌமார வழிபாடுங்கிறது முருக வழிபாடு. இப்போ எதுக்கு சொல்ல வரேன்னா, நீங்கள் எந்த கோயிலுக்கு போனாலுமே அந்த தெய்வத்தை வந்து எப்போனாச்சும் நினச்சி கும்பிடணும். சரியா நேர்களே? அதை நாமத்தை மனசில் வச்சுக்கணும், அதை மனப்பாடம் பண்ணிக்கணும். இதுதான் நமக்கு மந்திரம். நம்ம வார்த்தை வந்து மந்திரமாக மாற வேண்டும். நம்ம சொல்கிற ஒவ்வொரு சொல்லும் மந்திரமாக மாறிச்சுன்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும், நம்மளை சுற்றி நல்லது நடக்கும். அப்படி அம்மனுடைய மந்திரத்தை சொல்லுங்கள். இல்லைனா இந்த காயத்ரி மந்திரம் இருக்குது, லலிதா காயத்ரி மந்திரம், இப்படி நிறைய சமஸ்கிருதத்தில் இருக்குது, நிறைய இருக்குது. நான் எனக்கு சொன்னதை சொன்னேன், நான் எனக்கு தெரிஞ்சதை சொன்னேன். சரியா? இதைத்தான் சொல்லுன்னு கிடையாது, நீங்கள் எது வேணாலும் சொல்லலாம். ஓம் ஆதிபராசக்தியை நமகன்னு ஒரு 18 தரையோ 21 தரையோ சொல்லலாம். அந்த மாலையை, செம்பருத்தி மாலையை அம்மனுக்கு போடுங்க. அதுபோக இன்னொன்று என்ன செய்யுங்கன்னா, முருகன் படத்தை வச்சுக்கலாம். செவ்வாய்க்கிழமை திருச்செந்தூர் முருகன் படத்தை வீட்டில் வச்சு ஓம் சரவண பகவான் கும்பிடலாம். முருகனுக்கு என்ன சார் செய்யணும் அப்படின்னா, செவ்வரளி பூக்கள் தான், ஒன்றும் செய்ய வேண்டாம். செவ்வரளி பூக்களை போட்டு 2 செவ்வாழை பழத்தை வச்சு முருகப்பெருமானை கும்பிடுங்க செவ்வாய்க்கிழமை. இதில் 2ல் ஒன்று செய்யுங்க, உங்களுக்கு வந்து சக்ஸஸ் ஆயிரும். சரியா நேர்களே? இந்த சொத்து பத்து விஷயங்கள் எல்லாமே சக்ஸஸ் ஆயிரும். கூடுதலாக ஒன்று செய்யணும்னா வராகி அம்மனை கும்பிடலாம். வராகி அம்மன் எங்கே சார் இருக்கும்னா, சப்த கன்னியர் கோயிலில் வராகி அம்மன் இருக்கும். கௌமாரி, வைஷ்ணவி, வராகி,
துர்கா இப்படி இருக்கும் சரியா. ஒரு 7 அம்மன் பேர் இருக்கும். அதில் வராகி அம்மன் கண்டிப்பாக இருக்கும். அந்த வராகி அம்மனுக்கு வந்து அகல் விளக்கு போடுங்க. மண்ணில் உள்ள அகல் விளக்கு கிளியாஞ்சிட்டின்னு சொல்கிறாங்களே, அதில் வந்து கடுகு எண்ணெயை ஊற்றி நீல கலர் திரி இல்லைன்னா புளு கலர் திரியை நீல கலரில் கிடைக்கலன்னா கருப்பு கலரோ இல்லைன்னா புளு கலரோ துணியை கூட கட் பண்ணி ஒரு பீஸாக ஆக்கி அதை மாதிரி திரித்து அதில் எண்ணெயை ஊற்றி கடுகு எண்ணெயை ஊற்றி தீபம் போடுங்க. 8 வாரம் போடுங்க. சனிக்கிழமை இரவு 8 to 9 போடணும் சரியா. எல்லாமே இரவு தான் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அந்த சொத்து பத்துக்கெல்லாம் கிடைக்கும். இந்த நேரம் அதுக்கு சாதகமாக இருக்குது. ஏன்னா சூரியன் பிதிர்காரகன், செவ்வாய் வந்து பூமிகாரகன். சொத்து பத்து என்ன எல்லாமே பூமி சம்மந்தப்பட்டதான். வீடாக இருந்தாலும் அது வந்து தரையில் தான் கட்டுறோம், சொத்தாக இருந்தாலும் நிலமாக தான் இருக்கும். ஸோ ஒரு மனிதனுக்கு அசட்டு அசையா சொத்துக்கள் எல்லாமே பூமி சம்மந்தப்பட்டதாக இருக்கும். ஏன்னா பூமி சம்மந்தப்பட்ட சொத்துக்கள் தான் அசையா சொத்துக்கள் சொல்லுவான். அசட்டில் 2 இருக்குது, அசையும் சொத்துக்கள் அசையா சொத்துக்கள். அசையும் சொத்துக்கள் என்ன சார்னா நகை நட்டு வாங்கி போடுறது, பணம் வாங்குறது. ஏன்னா இதெல்லாம் மாற்றிக்கிட்டே இருக்கலாம். பணத்தை பைக்கில் வச்சு கொண்டு போயிடலாம், ஆனால் வீடை கொண்டு போக முடியாது. வீட்டில் தான் இருக்கும். ஃபிக்ஸடாக உள்ளதெல்லாம் பூமி சம்மந்தப்பட்ட சொத்துக்கள் தான். ஓகே, புரியும் நினைக்கிறேன். அதனால் இப்போ செவ்வாயும் சூரியனும் அந்த அமைப்பில் இருக்கிறதுனால இந்த பூர்வீக சம்மந்தப்பட்ட சொத்துக்கள் பிரச்சனை இருக்கிறவங்க இந்த வழிபாடு பண்ணுங்கள். முருக வழிபாடு, அம்மன் வழிபாடு, வராகி அம்மன் வழிபாடு. ஓகே, இதை வந்து ஒரு செய்தியாக தான் கொடுத்துருக்குறேன், பலனாக சொல்லலை. இதுவும் உங்களுக்கு பலன்படும், யாரோ ஒருத்தருக்கு பலன்படும். சிம்ம ராசியில் எல்லாருக்கும் பலன்படும் சொல்ல முடியாது. இந்த வீடியோ கேட்குற நேர்களுக்கு யாரோ ஒருத்தருக்கு கண்டிப்பாக பயன்படும். ஓகே, 6ஆம் இடத்துல சூரியன் வந்து உங்கள் ராஜ யோகாதிபதி செவ்வாய் பார்வையில் இருக்கிறதுனால அரசு வேலையில் பார்க்குறவங்களும் நல்லாயிருக்கும். இப்போ அரசு வேலையில் இருக்கிறவங்களுக்குலாம் இப்போ 2-3 நாளாக லீவாக தான் இருக்குது. திங்கக்கிழமை தான் வேலைக்கு போவாங்க. ஏன்னா யாருமே இப்போதைக்கு வேலைக்கு போகிற மாதிரி இல்லை. ஏன்னா இந்த வாரம் முழுக்க லீவு தான், அரசு விடுமுறை தான். 14ஆம் தேதி கவர்மெண்ட் லீவ் சொல்லிடுச்சு. அதனால் அரசாங்க வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல அனுகூலமாக பார்க்கப்படுகிறது. தகப்பன் வழி உறவு முறை நல்லாயிருக்கும். அண்ணன் தம்பி உறவு முறை நல்லாயிருக்கும். செவ்வாய் சகோதரக்காரன் நல்லவா, அதனால் குடும்பத்தில் அப்பாவுக்கும் அண்ணனுக்கும் அண்ணன் தம்பிகளுக்கும் நல்ல உறவுமுறையாக இருக்கும். உடம்பிறந்த சகோதர வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். சிறப்பாக தான் பார்க்கப்படுகிறது. வேறு என்ன சார் பலன்கள் அப்படின்னா, நான் இந்த வீடியோவை ஷார்ட் வீடியோவை தான் போடுறேன், ரொம்பலாம் போடலை. ஏன்னா பொங்கல் ஹாலிடேஸ் ரொம்பவும் போட்டு பேச வேண்டாம். ஏன்னா எனக்கும் வேலைகள் இருக்குது, ஜாதகம் பார்க்கணும், மற்ற வேலையும் இருக்குது சரியா நேர்களே. அதனால் சரி, இன்றைக்கி உழவர் திருநாள் வியாழக்கிழமை, அதனால தான் இந்த வீடியோ போட்டுடலாம்னு பார்த்தேன். உழவர் திருநாள் அப்படின்னாலே பூமியை மையப்படுத்துவது உள்ளதான், விவசாயிகளுக்கு ஒரு திருநாள். செவ்வாய் வந்து விவசாயத்துக்குள்ள கிரகம் தான், பூமி காரகம் தான். அதுபோக ராசிக்கு 2ஆம் இடத்துல இருந்து 7ஆம் இடத்தை சனி பகவானை சந்திரன் பார்க்குறாரு. சனி பகவான் விவசாயத்துக்கு உள்ள கிரகம் தான், சூரியனும் விவசாயத்துக்குள்ள கிரகம் தான். ஸோ இப்படி விவசாயத்துக்குள்ள கிரகங்கள் வந்து தங்களுக்குள்ள ஒரு சங்கமத்தை பண்ணுறாங்க. சந்திரன் வந்து நீர் கிரகம், விவசாயத்துக்கு கண்டிப்பாக நீர் தேவைப்படும். அதனால் இந்த காலகட்டம் வந்து விவசாயம் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும் சரியா நேரில். எந்த விவசாயமாக இருந்தாலும் சரி. சிம்மராசி நேர்களுக்கு இந்த பெருதி யோகத்தால் என்ன நடக்குதுன்னா, நீண்ட காலமாக நிலுவையில் இருந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு சரியாக முடியும் சரியா நேர்களே. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நீண்ட காலமாக நிலுவையில் இருக்குது சார், முடிய மாட்டேங்க அப்படிங்கிற சொல்கிற காரியங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பாக முடியும். அதுபோக வந்து வேலை பார்க்குற இடத்துல உள்ள ஒப்பந்தங்கள், வேலை பார்க்குற இடத்துல ஒப்பந்தங்கள், தொழில் வியாபாரத்தில் ஒப்பந்தங்கள், கான்ட்ராக்டு, வர வேண்டிய பணம், இது மாதிரி சில டாக்குமெண்ட் விஷயங்கள்லாம் நல்லபடியாக முடியும் உங்களுக்கு அடுத்து வருகின்ற காலகட்டத்தில். குடும்பத்தில் இருந்த அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு வரும். குடும்பத்தில் ஒரு ஒத்துமை இருக்கும், பிரச்சனைகளை தீர்ந்து போயிடும், பேசி தீர்த்துக்கிறவங்க, அதுக்குண்டான சூழ்நிலை வரும். தேக ஆரோக்கிய பிரச்சனை ஒரு தீர்வுக்கு வரும். நாள்பட்ட இதில் இருக்கிறவங்க, கம்ப்ளைண்ட்டில் இருக்கிறவங்க ஒரு பிரச்சனைக்கு வரும். சுகர் ப்ரெஷர்லாம் கண்ட்ரோல் ஆகாது, கட்டுக்குள்ளே தான் இருக்கும். ஏன்னா சுகர் ப்ரெஷருங்கிறது ஒரு நோயே கிடையாது, டிசீஸே கிடையாது, அது ஒரு கம்ப்ளைண்ட். அதை வந்து தவிர்க்க முடியாது. நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, சர்க்கரை வியாதி தீர்ந்து போயிடுமா சார்? ஜாதகத்தில் என்கிட்ட கேட்பாங்க, தனிப்பட்ட முறையில் கேட்பாங்க, எனக்கு சுகர் ப்ரெஷர் இருக்குது சார். ஆனால் அதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது அவங்க ஜாதகத்தில். சுக்கிரன், செவ்வாய், சந்திரன் இவங்க காம்பினேஷனில் 6ஆம் இடம் இல்லைனா 4ஆம் இடம் சம்மந்தப்பட்டு சனி பகவான் பார்த்தாருன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து பிளட் ப்ரெஷரு, பிளட் சுகர் இருக்கும். ஏன்னா நீர் கிரகமும் ரத்த கிரகமும் சம்மந்தப்பட்டுச்சுன்னா பிளட் சுகர் வந்துடும். அது தீர்ந்து போகாது. அந்த தசாபுத்தி காலத்தில் சரியில்லாமல் இருக்கும்போது அதோட தாக்கம் அதிகமாக இருக்கும். நேரங்காலம் சரியாக இருக்கும்போது தாக்கம் கம்மியாக இருக்கும், கட்டுக்குள்ளே இருக்கும், அவ்வளோதான். விலைவாசியை குறைக்கவே முடியாது என்றைக்குமே. ஒரு நல்ல விவரம் புரிஞ்ச அரசியல்வாதி அதைத்தான் சொல்லுவான், விலைவாசியை குறைக்க முடியாது, கட்டுப்படுத்தலாம். நம்ம சின்ன பள்ளியில் அரிசி 4 ரூபாய்க்கு இருந்தது கிலோ, இன்றைக்கி வந்து கிலோ 60 ரூபா. 1980 4 ரூபா, 5020 4 ரூபா. இன்றைக்கி வந்து 2025 ஜனவரி 1 வந்து கிலோ 60 ரூபா, 54 ரூபா கூடியிருக்கு. 44 வருஷம் ஆயிடுச்சு சரியா. எதுக்கு சொல்ல வரேன்னா, விலைவாசியை வந்து யாராலும் குறைக்கவே முடியாது, கட்டுப்படுத்த தான் முடியும். அது மாதிரி சுகரை வந்து கம்ப்ளீட் பண்ண எடுக்க முடியாது, கட்டுப்படுத்தலாம் சரியா. குறைக்கவும் முடியாது, கட்டுப்படுத்தலாம். அதனால் நேயர்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் வந்து இந்த மாதிரி நேரத்தில் அதோட தாக்கம் கம்மியாக இருக்கும்.
பொதுவாக நிறைய பேர்களுக்கு என்னென்னா என்னுடைய பிரச்சனை தீரணும் சார் அப்படிங்கிறாங்க. பிரச்சனை என்றைக்குமே தீராது. பிரச்சனையை வந்து கட்டுப்படுத்தலாம். சரியா நேர்களே, நம்மளால் முடிஞ்சது என்னென்னா அந்த பிரச்சனையை வளர்க்காமல் இருக்கலாம். அது நம்ம கையில் தான் இருக்குது. அதைத்தான் கண்ட்ரோல் அப்படிங்கிறாங்க. செல்ஃப் கண்ட்ரோல்னு சொல்கிறாங்க. உடல்நல பிரச்சனைகள்லாம் கண்ட்ரோலாக இருக்கும். மகிழ்ச்சியாக இருப்பீங்க. எப்போ நீங்கள் கண்ட்ரோலாக இருக்கிறீங்க அப்போ மகிழ்ச்சியாக இருப்பீங்க. நல்லா ஃபீல் பண்ணி பாருங்கள். நம்ம எப்போ கண்ட்ரோலாக கம்ஃபர்டபுள் சோனில் இருக்கோமோ அப்போ வந்து நம்ம வந்து மகிழ்ச்சியாக இருப்போம். ஸோ மகிழ்ச்சி எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது. நிம்மதி வந்து நம்ம கையில் தான் இருக்குது. நிம்மதி உங்கள் சாய்ஸ். சரியா? வெளிநாட்டுக்கு எதுவும் போகிறதா இருந்தால் காலத்தில் திட்டம் போடுங்க. வெளிநாட்டு பயணம், வெளியூர் பயணம், எதாக இருந்தாலும் சரி, அயல்நாடு அயல் மாநிலம் சம்மந்தப்பட்ட காரியங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் நல்லபடியாக முடியும். அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தையில் எடுத்தீங்களா மிகச்சிறப்பாக இருக்கும். சரி நேயர்களே, 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த வீடியோவை இதோட நிப்பாட்டிக்கிறேன். ஏன்னா நிறையா தகவல் சொல்லலாம். நான் அடுத்த வரையும் வீடியோவில் போடுறேன் சிம்மராசிக்கு. இந்த தகவல் எதுக்கு சிம்மராசிக்கு டக்குன்னு போட்டேன்னா, சூரியனும் செவ்வாயும் வந்து ராசிக்கு வேண்டிய கிரகங்கள், சம்மந்தப்பட்ட கிரகங்கள் நல்லா இருக்கும். அதுபோக சிம்ம ராசியில் மேச லக்கணம், கடக லக்கணம், சிம்ம லக்கணம், விருச்சிக லக்கணம், தனுசு லக்கணம், மீன லக்கணம், இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கும் இந்த யோகம் பரிபூர்ணமாக வேலை செய்யும். பர்டிகுலராக மேச லக்கணம், விருச்சிக லக்கணம், கடகம், சிம்மம், இந்த 4 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு கூடுதலாக வேலை செய்யும். குறிப்பாக செவ்வாய் புத்தி நடக்கிறவங்களுக்கு கூடுதல் சிறப்பை தரும். இப்போ வந்து சூரிய திசை நடக்கும். சிம்ம ராசியில் சில பேருக்கு சூரிய திசை நடக்கும். வயதானவர்களுக்கு செவ்வாய் திசை நடக்கும். அவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சூரிய திசையில் செவ்வாய் புத்தியும் செவ்வாய் திசையில் சூரிய புத்தி நடக்கிறவங்களுக்கு கூடுதல் நன்மையாக இருக்கும். இப்படி தான் பலன்கள் போகும். சரியா? சிம்ம ராசியில் எல்லாத்துக்கும் ஒட்டுமொத்தமான பலன்கள் வந்து சேருமானா சேராது. சில பிரிவினருக்கு தான் சேரும். எப்பயும் அது உள்ளது தான். ஜோதிடத்தில் பலன் போடுறாங்கன்னா, ஒரு ராசிக்கு போட்டாங்கன்னா 100% வந்து ரீச் ஆகாது. 100க்கு 50% தான் ரீச் ஆகும். அது சம்மந்தப்பட்டவங்களுக்கு தான் ரீச் ஆகும். அந்த ராசியில் ஒரு குறிப்பிட்ட லக்கணத்தை சேர்ந்தவர்களுக்கும் குறிப்பிட்ட தசாபுத்தியில் இருக்கிறவங்களுக்கும் 100% ரீச் ஆகும். அதை சொல்லலாம். ஏன்னா உங்கள் ஜனன ஜாதகத்தில் உள்ள கிரகங்கள் கோச்சாரத்தில் வந்து நல்ல நிலைமைக்கு வரும்போது கண்டிப்பாக நல்ல பலன்களை கொடுக்கும். ஆனால் அந்த கிரகங்களுடைய தசாபுத்தி உங்களுக்கு நடக்கணும். அதுபோல் அந்த கிரகங்கள் உங்கள் ஜாதகத்தில் நல்ல நிலைமையில் இருக்கும். இது எல்லாருக்கும் அமையாது. யாருக்கும் அமையாமல் இருக்காது. சிலருக்கு தான் அமையும். அவங்களுக்கு பலன் கிடைக்கும். சரியா நேரில் இதைத்தான் வந்து பிரித்து பார்க்குறாங்க. பணக்காரன் ஏழை எப்படி சார் அமைகிறாங்கன்னா இப்படி தான் அமைகிறாங்க. சரியா? எல்லாமே விதிக்குட்பட்டு தான் நடக்குது. பிரபஞ்சத்தில் வந்து இந்த விதிக்குட்பட்டு தான் நடக்குது. இந்த பிரபஞ்சம் வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்குது. ஏழை பணக்காரன் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்குது. அவங்கவுங்களுக்கு அந்த கர்ம பலனுக்கு ஏற்ற மாதிரி பிறவி அமையுது. பிறவிக்கு ஏற்ற மாதிரி பலன்களும் கிடைக்குது. நன்றி நேயர்களே. எல்லாமல் இறைவன் சிம்மராசி நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து நலங்கள் வளங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.